மதுரை விளாங்குடியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காததை கண்டித்தும் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாராததை கண்டித்தும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், அங்கு பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காதது குறித்து அதிகாரிகளிடம் அவர் புகார் அளித்தார்களா? அங்கு அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? பொதுமக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாநகராட்சி முன்பாக சாக்கடையில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண் கவுன்சிலர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சிக்கு 47வது மாமன்ற கூட்டமானது சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது. மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் அதிமுக, திமுக உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர் கௌரவகுமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலே விளாங்குடி பகுதியிலே, குறிப்பாக மாநகராட்சி 20வது வார்டு விளாங்குடி பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காததை கண்டித்தும், சொக்கநாதபுரம் 1வது தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் தூர் வராததை கண்டித்தும் கவுன்சிலர் நாகஜோதி சித்தன் மக்களுடன் இணைந்து மாநகராட்சி முன்பாக சாக்கடையில் குளிக்கும் நூதன போராட்டத்தை ஈடுபட முயன்றார். கவுன்சிலர் நாகஜோதி, அவரது கணவர் சித்தன் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். குளிப்பதற்காக அந்த கொண்டு வரப்பட்ட 2 சாக்கடை டேங்குகளும் பறிமுதல் செய்து தல்லாகுளம் காவல்துறையினர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். கவுன்சிலரை பொறுத்தளவுக்கு பல காலமாக இந்த பகுதியிலே அடிப்படை வசதிகள் இல்லை. குறிப்பாக பாதாள சாக்கடை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் சாலைகளிலே நடமாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு காலகட்டத்தில் மாவட்டத்தில் முறையிட்டும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு புகார் மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று குற்றம் சாட்டிதான் இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி அதிமுகவின் மாநகராட்சி பெண் கவுன்சிலர் நாகஜோதி மற்றும் அவரது கணவர் சித்தன் மற்றும் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மற்றொரு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் செய்து தரவில்லை என மாநகராட்சிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். இந்த நிலையில் தான் அவரும் தற்போது மாநகராட்சிக்கு முன்பாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மதுரை மாநகராட்சி 62வது வார்டு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போது பொதுமக்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் அதிகமாக இருப்பதாகவும், அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்ற குற்றம் சாட்டிதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை மாநகராட்சியிலே 2 கவுன்சிலர்கள் வெவ்வேறு போராட்டங்களில் ஈடுபட முயன்றதனால் மாநகராட்சி நுழைவு வாயில்களிலே காவல்துறையின் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அடையாள அட்டைகள் காண்பிக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் மாநகராட்சி வளாகத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் மற்ற யாருமே அவர்கள் அந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பல்வேறு ஒரு 3க்கும் மேற்பட்ட நுழைவாயில்கள் முழுவதும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் பேருந்துகள் போக்குவரத்து அந்த போராட்டத்தின் போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பேருந்துகள் மாற்று பாதையில் இயக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு 100 வார்டுகளில் இயங்கி வருகிறது. இந்த 100 வார்டுகளில் பல்வேறு இடங்களிலே அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படவில்லை. ஆகவே அதை மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் மாவட்ட கூட்டத்தில் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் தற்போது விளாங்குடி பகுதியிலே அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை. அதே நேரத்தில் சாக்கடை வசதிகள் செய்யாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கவுன்சிலர் நாகஜோதி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. மற்றொரு போராட்டம் என்பது ஜெயச்சந்திரன் என்பவர் தற்போது அவர் பல்வேறு குப்பை நகரமாக இருக்கிறது. மேலும் வார்டுகளிலே குப்பைகள் முறையாக அள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து மக்களுடன் இணைந்து போராடினால் இந்த 2 போராட்டத்திலும் பங்கேற்ற கவுன்சிலர்கள் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வழக்கம் போல மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டமானது சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது. பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் இந்த கூட்டமானது தொடர்ந்து. கிருஷ்ணவேணி. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.